இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து VLOOKUP ஃபார்முலாவ எப்படி சிம்பிளா யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எம்ப்டி செல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதில ஈக்குவல் டூ ஃபார்முலா டைப் பண்ணிக்கோங்க. VL லுக்கப் டைப் பண்ணிக்கிட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் எங்க சர்ச் பண்ண போறேனோ, அந்த இடத்த குடுத்துக்கணும். நான் வந்து VLOOKUPக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிற செல்லுல நான் சர்ச் பண்ண போறேன். அதாவது ஏஇன்ற இடத்துல. இந்த VLOOKUP ஃபார்முலா டைப் பண்ணிக்கிறேன் இல்லையா? இதுக்கு நேரா குடுத்துக்கினேன். அ நெக்ஸ்ட் வந்து கமா குடுத்துக்கினேன். எனக்கு வந்து லுக்கப் வேல்யூ. நான் வந்து இந்த டேபிள்ல இருந்து தான் அத எடுக்க போறேன். அதனால டேபிள நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கமா குடுத்துக்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து எந்த காலம் பார்க்கணும்? நான் வந்து பார்க்கறது வந்து நான் வந்து எந்த காலம் பார்க்கணும்னு நெனைக்கிறேனோ, அந்த காலம செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது 1, 2 நான் வந்து 2வ பார்க்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ, அதனால வந்து நான் வந்து கமா குடுத்துட்டு 2ன்னு குடுக்குறேன். மறுபடியும் கமா குடுத்துட்டு எனக்கு வந்து ஃபால்ஸ். அதாவது எக்ஸாக்ட் மேட்ச் தான் வரணும். அதனால நான் வந்து ஃபால்ஸ் குடுத்து என்டர் குடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா, 20, 11 அப்படின்னு குடுத்துட்டு என்டர் குடுத்தா நந்தான்னு வந்துச்சு பாருங்க. இது 20, 11க்கு நந்தா. நான் வந்து நந்தாவ VLOOKUP மூலியமா பார்க்கணும்னு நெனைக்கிறேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நான் 20, 20ன்னு குடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நந்தகோபால்னே வந்துருச்சு. இங்க பார்த்தீங்கன்னா 20, 11 இது பார்த்தீங்கன்னா, நந்தகோபால். ஓகேங்களா? இப்படி தான் VLOOKUP வச்சு ஃபார்முலாவ அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இதான் VLOOKUP உடைய ஒரு சிம்பிள் ஃபார்முலா.